தாய் குக்கிங் டைம் சேனலில் மைதா பிஸ்கெட் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதில் 1/2 கிலோ மைதா எடுத்துருக்காங்க. பாருங்கள், பொடிச்ச சர்க்கரை 1/2 கிலோ எடுத்துக்கிட்டேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனிப்பு அதிகமாக வேணாலும் போட்டுக்கோங்க, கம்மியாக வேணாலும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. நான் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டால் தான் உங்களுக்கு நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். நெய்யை போட்டு நல்லா அப்படி பிசைஞ்சு விடும். தண்ணி கொஞ்சம் கலந்துக்கணும். தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. சர்க்கரை போட்டதால் கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும் தண்ணி. நெய் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும், நல்லா பொறன்னு இருக்கும். அதுக்காக நெய் போடுறது. ரொம்பவும் இலக்கமாக பிசையக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணுங்க. நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவே வெறும் வாயில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா பசஞ்சாச்சு. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இந்த மாதிரி தேய்ச்சிக்கிங்க. இங்கே பாருங்கள், இதே போல் பொறுமையாக அனல் வந்து இதுக்கு அதிகமாக வைக்கக்கூடாதுங்க. லேசாக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா, இல்லைன்னா மேலே வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் இதாக வச்சுக்கோங்க. இதே போல் மைதா பிஸ்கெட்டு 1/2 கிலோ மைதா, 1/2 கிலோ சர்க்கரை பொடி பண்ணிக்கோங்க. நெய் 100 கிராமில் கொஞ்சம் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். 75 கிராம் இருக்கும் நெய் போட்டிருக்கேன். நல்லா பிசைஞ்சிக்கிங்க. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு மொத்தமாக தேய்ச்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுங்க. சுவையான மைதா பிஸ்கட் ரெடிங்க. இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.